சரி சரி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நகர வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் எனது கிராம மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிற நடுவர் அவர்களே. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வரப்படுத்த வயலும் ஆர்ப்பேக்கிய நல் வாய்க்காலும் கற்பிழந்து நெற்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக மாற்றுகின்ற கிராமங்கள் தானே நமக்கு சோறு போடுகின்றது. இதெல்லாம் தெரியாத எதிரணியினருக்கு நடுவர்களே. ஓ, இதெல்லாம் தெரியாதா அவருக்கு? நெற்களஞ்சியமா மாறுகிறது கிராமம் தாங்கிறாப்ல பாலகிருஷ்ணா. சூப்பர் தம்பி, சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லியிருக்கிய தம்பி, பரவாயில்ல, சொல்லுங்க. நடுவர் அவர்களே, கிராம வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும், பழகி பார்த்தாதான் புரியும் அதுல உள்ள சந்தோஷம் என்னன்னு. வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும், பழகி பார்த்தாதான் புரியும். பழகி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறாப்ல. அந்த காலத்துல சின்னவர் வரை பெரியவர் வரை சந்தோஷமா இருந்தது பாத்தீங்கன்னா கிராம வாழ்க்கையில மட்டும்தான். சூப்பர். அந்த காலத்துல விளையாட்டு இருக்க பாருங்க, கிராமத்துல உள்ள விளையாட்ட பாருங்க. பல்லாங்குழி, பம்பரம், கிட்டி சொல்லிட்டே போலாம். அப்படி எக்கச்சக்கமா அடிக்கிட்டே போகலாம் விளையாட்டு. அப்படி இருக்குங்கிறாப்ல. ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. நகரத்துல எடுத்துக்கோங்க, எதை சொல்றீங்க விளையாட்டுன்னு சொல்லிங்க பாப்போம். நான் செவத்துக்குள்ள அங்க போய் பார்த்தா தெரியும், பத்தடில தண்ணி வராது. சரிங்க. அங்க மழை பெஞ்சு மழை பெஞ்சாதான் 10 அடி நமக்கு மேல தண்ணி இருக்கும். அப்படி சொல்றீங்க, பாத்துக்கோங்கப்பா. 10 அடின்னு தண்ணி வரும் சொல்லி நம்பி ஏமாந்துறாதிய. மழை பெஞ்சா நமக்கு மேல 10 அடிக்கு இருக்கும். அதுதான் மாநகராட்சின்னு சொல்றாப்ல. நகராட்சி. சொல்லுங்கப்பா. நடுவர்களே, தண்ணி கூட நகர வாழ்க்கையில ஃபுல்லா கெமிக்கல் தான் வச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பிலா. நகரத்துல குடிக்கிற தண்ணி பூரா கெமிக்கல் தண்ணி. சூப்பர். கிராமத்து தண்ணி அப்படி இல்ல நடுவர்களே. ஏன் நம்ம பாலூத்த எடுத்துக்கங்கய்யா. நல்லா சொல்லிருக்காப்ல, கை தட்டுங்கப்பா தம்பிலா. நம்ம பாலூத்து தண்ணி எடுத்துக்கங்க. நீங்க என்ன நகரத்துல தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லு தம்பி. அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு அருமை. நானும் ஒரு நகரத்தை திருச்சில இருந்து என் நண்பன் வந்திருந்தேன். சரி. அவனை கூட்டி போய் காமிக்கிறேன் பாலூத்த. ஆமா. அவன் சொல்றான், என்ன ஆவப்புல மீன் தவளை எல்லாம் இருக்கு, இதை போய் எப்படா குடிக்கிறேன்னா? தவளை கிடக்குது, இதை எப்படா குடிக்கிறீன்னு சொல்றான். பாத்துங்க, தவளை மீன் கிடக்குதான் நம்ம ஊத்துக்குள்ள. இதே எப்படா குடிக்கிறியா அப்படின்னு சொன்னா, வேற மாப்பிள்ள உனக்கு தெரியாது, நீ ஒரு மாசம் சொல்லிட்டு நீயே வருவ அப்படிங்கிறேன். ஒரு மாசம் கழிச்சு அவனே போன் பண்றான். என்ன சொல்றான்னா, மாப்பிள்ள உங்க தண்ணி இருக்குமா, டாக்டர் மட்டும் ஒரு 2 லோடு தரியா? 2 லோடு தண்ணி? எந்த தண்ணி கேக்குறான்? பாலூத்து தண்ணியே கேக்குறாப்ல திருச்சியில இருந்து. சூப்பர் தம்பி. அப்பதான் நான் சொன்னேன், மாப்பிள்ள எங்க ஊர்ல 6 அடியில தோணுனா கூட தண்ணி வரும். 6 அடியில தோணுனா கூட பாலூத்து 6 அடியில தண்ணி வருது. உங்க ஊர்ல